கலவரத்தை தடுக்கும் விதத்தில் அந்த இடத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மேலும் தாமஸ் மேம், நான் இப்பதான் பெங்களூர் கிராஸ் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எது எங்க மேம், நீங்க சொன்ன எல்லா லொகேஷன்லயும் தேடி இருக்கேன் மேம். ஃபுல் டைம் நான் இந்த கேஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பொதுமக்களுக்கு நீ தேட வேண்டியது அங்கெங்கேயோ இல்லை. இல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய பணியை செய்ய ஏதுவாக ஓகே மேம். மேடம், நாட்டின் அனைத்து அமைச்சர்களும் இதை பற்றி இக்பால் ஸ்லீப்பர் செல் விஷயத்தை அவர்கிட்ட கேட்டா கலவரத்தை தூண்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை என்னன்னு கேட்க போற பிரலாத்? காவல்துறை உங்க பையன் டெரரிஸ்ட்னா அக்யூஸ் சொன்னதையெல்லாம் நம்பினா நாம எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? மேடம், சில நாட்களாகவே பிரச்சனையில் போய் கொண்டிருக்கும் இக்பால் கேஸில் ரிஷி ரெட்டிக்கு கண்டிஷன் பெயில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரெஸ்கியூ ஆபரேஷனில் ஏசிபி சத்யபாமாவிற்கு சிட்டிக்கு மிக அருகில் பல காயங்களுடன் இக்பால் கிடைத்திருக்கிறார். மருத்துவமனையில் இவ்வளவு சீக்கிரம் பெயில் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான் சார். தேங்க்யூ சார். நான் உங்களை நேர்ல வந்து பாக்குறேன். ஜெயந்த் சார். நானும் ஜெயந்த். டேய், என்னாச்சுடா? நம்ம பையன் இப்ப வந்திருக்கிறதே கண்டிஷனல் பெயில்ல தான். கேஸ் மொத்தம் க்ளோஸ் ஆன மாதிரி என்னாச்சுடா அப்படின்னு கேக்குற. மிஸ்ஸிங் கேஸ்ன்னு இது ஆரம்பிச்சது. கிட்னாப்ல இருந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் வரைக்கும் போய் தீவிரவாதின்னு முடிச்சிருக்கு. அந்த இக்பால் மட்டும் போயிட்டான்னா இது மர்டர் கேஸா கூட ஆகலாம். மர்டர் கேஸா? முதல்ல உட்காரு. இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. அங்க அவன் கண்ணை திறந்துட்டான், அப்புறம் நம்ம பையனுக்கு கிளைமேக்ஸ் தான். ஒருவேளை அவன் போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அவன் பொலிட்டிக்கல் கரியருக்கு தி எண்ட். கொஞ்ச நாள் நம்ம பையன் வெளியே எங்கேயும் வராம பாத்துக்கோ. முக்கியமா அவன் போன்ல பேசாம பாத்துக்கோ. இந்த கேம்ஸ், ப்ரௌசிங், நத்திங் டூயிங். சரி. ஏதோ இக்பாலை எதுக்காக கொல்லணும்னு நினைக்கணும்? எதுக்கும் ரிஷிக்கும் என்ன சம்பந்தம்? ரிஷி சொன்ன இந்த விஜய் நேஹா யாரு? இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எதுவும் கிடைப்பானா? நீ இன்னும் தூங்கலையா? ரிஷி சொன்ன ஸ்டோரியில இந்த சோகால் விஜய் நேஹா கூட இன்டராக்ட் ஆனது உண்மைதான். ஸ்டோரின்னு சொல்ற, நிஜம்னு சொல்ற. whatever it is, அமர், இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஹசீன் அவனை சேவ் பண்ணியிருந்தா இக்பாலுக்கு இந்த மாதிரி நடக்காம இருந்திருக்கும். ஒரு டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தா ஹசீனா இடத்துலயே அது முடிச்சு போயிருக்கும். பட் நீங்கிறதுனால இக்பால் வரைக்கும் வந்திருக்க. சத்யா, நான் ஒரு கதை எழுதினாலும் நீ ஒரு கேஸை டேக்கப் பண்ணாலும் நாம யோசிக்க வேண்டியது அதை எப்படி முடிக்கணுங்கிறத பத்தி தான். ஹேமா, மேடம் ரிஷியை காணோம். எங்க போனான்னு தெரியல. வாட்? அந்த பக்கம் தேடினீங்களா? தேடிட்டு இருக்கோம் மேம். என்னாச்சு? சுத்தி 5 கிலோமீட்டர்ஸ்க்கு செக் பண்ணியாச்சு மேம், எங்கேயும் இல்ல. அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் தேடினா போதுமா? ஹேமா, இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் தேடு. 5 கிலோமீட்டர்ஸ்னா என்னடா அது? உங்க டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்றாங்க? நான் பேசுறேன். ஒன்னு பண்ணுங்க சார், உங்க டெல்லிக்காரங்க கிட்ட சொல்லுங்க, 1/4 மணி நேரத்துல கூட்டிட்டு வந்துருவாங்க. சத்யா, சோ ஜோசப் ராஜோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே குற்றவாளியை தப்பிக்க வச்சதுக்கு அப்புறம் ஏதாவது அழுத்தம் இருக்கா? ஆமான்னு தான் தகவல் வந்திருக்கு அவரை விரும்புற வட்டாரத்துல இருந்து. ஜோசப், மை மேன், போட்டோ நல்லா வரணும். முடிஞ்சதுல வா போலாம். என்னைய இந்த ரமாகாந்த் மறுபடியும் ஃபோன் பண்றான்? அதான் அவன் கேட்ட மாதிரி ஜோசப்பையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுல்ல? டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட இந்த கேஸ் முடிய போறது இல்லையா சார்? இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு இக்பாலை எப்படியோ வெளியே கொண்டு வருவாங்க.
சார் அது அலிகேஷன் மட்டும்தான். You're right. But once I'm out of the case, அதுதான் உண்மையாகும். அதனால என்ன, கோமால இருக்கிறவனை தீவிரவாதின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஏன் எதுக்கு முடியாது? ஜோசப் சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு சார். சத்யா, I can just give you 3 more days. ரிஷி சொன்னதுல அக்தர் ஒருத்தர் மட்டும்தான் ரியல் சார். அவன் லொகேஷனை கூட கண்டுபிடிச்சிருக்கோம். So, சார் அதனால தான் அக்தர் கோஆர்டினேட்ஸ். அது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. நீ அங்க போறது சேஃப் இல்ல. சார் இக்பால் கேஸ்ல இன்னொரு சான்ஸ் எடுக்கணும்னு சத்யா, we are done with this conversation. Guys, we only got 3 days. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் வெளியே எடுங்க. இட்ஸ் எ ஃபேக் ஐடி மேம். ரெக்கார்ட்ஸ்ல கூட இல்ல. இந்த விஜய் அண்டர் கவர்ல இருந்தா அண்டர் கவர்ல இருந்தா எதுக்கு இந்த டீடைல்ஸ் கொடுக்கணும்? டெரரிஸ்ட் லிஸ்ட்ல நேகான்ற பேர்ல இந்த பிக்சர் மேட்ச் ஆகிற ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை அப்படின்னா இது கூட ஃபேக் தான். விஜய் நேஹா ரிஷி கூட சாட் பண்ணும்போது ஐபி அட்ரஸை VPN-ஓட மாஸ் பண்ணி எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு லொகேஷனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க மேம். அக்தர் யங்ஸ்டர்ஸை பிரைன் வாஷ் பண்ணி டெரர் ஆர்கனைசேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸாக்ட்லி. மஸ்ஜித் அண்ட் மദ്രസാஸ் தான் அவன் டார்கெட். அந்த பையன் பேர் என்ன? இக்பால் சார். டிஜிட்டல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இக்பால் ஃபோன், லேப்டாப் சிஸ்டம் எல்லாமே கிளியரா இருக்கு மேடம். அக்தரை காண்டாக்ட் பண்ண மாதிரி எந்த டீடைல்ஸும் இல்ல. அக்தரை காண்டாக்ட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த அக்தரை பிடிச்சா 6 months ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். டோன்ட் மிஸ் அவர் ஆபரேஷன் அகேன்ஸ்ட் ஹிம். ராஜு, சத்யா, நீங்க இதுல தலையிடாதீங்க. சத்யா, நான் சொன்னாலும் நீ நிறுத்த போறதுல. பட் we are running out of time. Off the records. அக்தர் coordinates. ஜாக்கிரதையா இரு. எல்லாரும் கேளுங்க சத்யபாமாவோட கதைய. புலி போல நடந்து வந்தாவதான், அவ வந்தா எதிரிக்கு கூட பயந்தா, புலி போல சீறி வருவாவதான், கருடனை போல் அவளும் தான் பறந்து வருவா. வெங்க இங்க கிளம்பியாச்சு, தந்தனானா தந்தனானே, சத்யபாமாவின் உண்மை கதைதான், தந்தனானா தந்தனானே. உள்ளவா. உன்னோட பேர் என்ன? எங்க இருந்து வந்திருக்க? வா, இவ்வளோ அவசரப்படுறியே, அதையும் கழட்டிடு. இட்ஸ் பிரைவேட் டைம். கழட்டுன்னு சொல்றேன்ல.
ஏய் ஏய் யார் அடிச்சா? யாருன்னு தெரியல. பருதா போட்டிருந்தா. நீ அவளை பார்க்கலையா? என்னை போட்டு புரட்டி எடுத்துட்டா.